பாவம் செஞ்சுட்டு எல்லா இடத்துல நம்ம மன்னிப்பு ஏன் கேட்கணும்? யோசனை பண்ணி பார்க்கணும் இல்லையா? அதுக்கான ஹக்கீக்கத்து என்ன? அதுக்கான ஹக்கீக்கத்து என்ன? அப்படி எந்திரிச்சு போகிறீங்க, அவர் மேலே தட்டிட்டீங்க, சாரி ஜி, என்ன சொல்லுவீங்க? மாஃப் செஞ்சுங்க ஜி அப்படின்னு சொல்லிட்டு இவரை தட்டினீங்க, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க, சரிதான். நீங்கள் ஒரு பாவம் செஞ்சீங்க, பாவம் செஞ்சுட்டு எல்லா இடத்துல அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு ஏன் நம்ம சொல்கிறோம்? யோசனை பண்ணி பார்த்தீங்களா? இது வரைக்கும் ஒரு பாவம் செஞ்சுட்டு எல்லா இடத்துல இஸ்திக்ஃபார் செய்கிறோம், யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிடு. இவரை தட்டுனீங்க, இவர்கிட்ட மாஃப் கேட்டீங்க, சரிதான். அவன் நீங்கள் ஒரு பாவம் செய்கிறீங்க, பாவம் செஞ்சுட்டு எல்லா இடத்துல மன்னிப்பு கேட்டால் என்ன இருக்குது அதற்கு மத்தியில் அப்படின்னு கேட்டால், எதை கொண்டு நீங்கள் பாவம் செய்தீர்களோ அந்த சாமா உங்களுடையது இல்லை. விளங்கிக்கிங்க. எதை கொண்டு கண்களால் பாவம் செய்திருக்கலாம், காதுகளால் பாவம் செய்திருக்கலாம், நாவால் பாவம் செய்திருக்கலாம், இன்ன பிற வஸ்துக்களால் பாவம் செய்திருக்கலாம். அப்படி செய்யக்கூடிய பாவம் செய்வதற்கு எதற்கு எந்த வஸ்துவை நீங்கள் உபயோகப்படுத்துகிறீர்களோ அந்த வஸ்து உங்களுடையதல்ல, அல்லாஹ் உங்களுக்கு இரவலாக கொடுத்தது. அதனால நீ கொடுத்த சாமான, நீ கொடுத்த இந்த என்னுடைய நாவாற்றலை, என்னுடைய பார்க்கும் திறனை, கேட்கும் திறனை, பேசும் திறனை நான் உனக்கு மாறாக நான் என்ன செஞ்சிட்டேன்? செயல்படுத்திட்டேன் யா அல்லாஹ், அதனால மன்னிச்சிட்டேன்.